பிரம்மத்துக்கு தான் ஜெகத்காரணத்துவம் சொல்லியிருக்கு, நிமித்த காரணமாகவும் சொல்லியிருக்கு, உபாதான காரணமாகவும் சொல்லியிருக்கு. பிரம்மத்தை தான் சொல்லியிருக்கு. ஏன்னா பிரம்மமே அப்படியே ஜெகத்தா பரிணமிக்கிறது, பிரம்மமே அப்படியே ஜெகத்தா இதுவாருது அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மத்தை அப்படியே காரியம் ஆகிறது, அதுதான் காரணம், அதுதான் காரியம்னு நம்ம சொல்றோம். அது இவ்வளவு விஸ்தாரமா இங்க சொல்லல, இன்னும் மேல வர வரதான் சொல்றோம். கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்துல நிமித்த காரணம் சொல்ற ஸ்ருதி வருது பின்னாடி இந்த பதத்திலேயே. அப்படி நம்ம நம்ம அவன்கிட்ட கேட்கிறோம், பிரம்மத்துக்கு உபாதான காரணம் சம்பவிக்காதுன்னு நீ சொல்றியே, ஸ்ருதியானது பிரம்மம் தான் ரெண்டுன்னு சொல்லியிருக்கே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அதை மறுப்பன்னு நம்ம கேட்கிறோம். இதுக்கு மேல வரும் அந்த இடம். அதுக்கு கீழே பாஷ்யக்காரர் அவ சொல்லியிருக்கிற மாதிரியே சொல்றாரு. அந்த பங்கியை தான் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. தமிழ் நீங்க அனுப்பிச்சிருந்த தமிழ் அதுக்கு உண்டானது அப்படியே இல்லை, அது மேல இருந்து கொஞ்சம் வரணும். பாஷ்யக்காரர் பூர்வபக்ஷிகள் கேட்கிற மாதிரி என்ன கேட்கிறாருனாக்க, இது என்ன இதுவா போச்சு, ஸ்ருதியில சொல்லியிருக்கு ரைட்டு, நீங்க சொல்றத அப்படியே ஒத்துக்கணும்னாக்க வந்தியைக்கு புத்திர பிறக்கிறது அப்படின்னு இருக்கும். அதுல வந்தியா புத்திரத்துவம், வந்தியான மலடி, புத்திரம் பாக்கியம் இல்லாதவள், புத்திர பாக்கியம் இல்லாதவள் புத்திரத்தை பையனையோ பொண்ணையோ பெற்றுக்கிறா, அடுத்த சந்ததியை பெற்றுக்கிறான்னு சொல்ற மாதிரி இருக்கு. பிரம்மத்துக்கு விகாரம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டே இல்லை, அது நிர்விகாரம், அது ஜெகத்தா மாறுறது அப்படின்னாக்க அதற்கு விகாரத்துவம் வந்துரும்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி மலடி பிள்ளையை பெற்றுக்க முடியாதோ அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. உங்க ஸ்ருதிகள் அதைதான் சொல்றது. உங்க ஸ்ருதிகள் பிரம்மம் இப்பேற்பட்ட கல்யாண குணங்களை தன்னிடத்தை கொண்டதுன்னு தான் சொல்றது. எங்கேயும் பிரம்மத்துக்கு இது உண்டு, மாறுதல் உண்டு, அதுக்கு உண்டானா அந்த நிலையில் அது மாறின்றோம் அப்படின்லாம் சொல்லல பூர்வபட்சத்துல. நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்கறது அந்த மாதிரி இருக்கு, ஒருபோதும் அது சம்பவிக்காது, சிஷ்ய உபாதான காரணம் பிரம்மத்துக்கு சம்பவிக்காதுன்னு அந்த இடம், இந்த பூர்வபட்சத்தினுடைய இடம். இதுதான் அதனுடைய சாராம்சம். இல்ல அந்த நீங்க அம்ச அந்த பங்கியே உங்களுக்கு வேணுமா, இந்த பங்கிக்கு உண்டான அர்த்தமே வேணுமா உங்களுக்கு? சம்ஸ்கிருதத்துல அம்சம் ஆமா, அதுதான் அதுதான் அந்த அந்த எக்ஸாம்பிள் அவ மெயினா காமிக்கிறான். உங்க வேதாந்த வாக்கியங்கள் பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவத்தை சொல்ற இடங்கள் 19 இருக்கு. இதுவே பகுவா ஆச்சு, இதுவே எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு அவனுக்கு வேணுங்கிற வேதாந்த வாக்கியங்களை மாத்திரம் கோடிட்டு காண்பித்து கேள்விகள். இந்த இந்த சமாச்சாரம் இந்த இந்த அதிகரணத்துல, வேட்சணத்துவ அதிகரணத்துல விஸ்தாரமா இல்ல, ஒரே அதிகரணத்திலையும் விஸ்தாரமா இல்ல. இப்ப கொஞ்சம் ஆரம்பண அதிகரணத்துல கொஞ்சம் வரும். முன்னாடி பிரகிருதி அதிகரணத்துல உபாதானமும் பிரம்மம் தான், நிமித்தமும் பிரம்மம் தான் சொல்ற இடத்துல அந்த ஏக்க விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா சொல்லியிருப்பா. கரெக்டா? அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல 2 காரணமும் பிரம்மம்னு சொல்லியிருப்பா. பிரகிருதிஷ்ட அப்படிங்கிற இடத்துல சகாரத்துக்கு அர்த்தம் உண்டு. பிரகிருதி அப்படின்னா உபாதான காரணம், ச அப்படிங்கறதால நிமித்த காரணமும் அப்படின்னு வியாக்கியானம். கரெக்டா? அதுல நீங்க அங்க பார்த்திருப்பேன். பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுப்புறதா அப்படி சொல்லலைன்னாக்க பிரதிஜையும் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையும் தடுபட்டு போயிடும் சித்தாந்தத்துல. உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டாந்தங்களும் தடுபட்டு போயிடும் அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். கரெக்டா? அப்போ இது 2மே பிரம்மம் தான் அங்க சொன்னான். பாஷிகாரர் எப்படி எடுத்துன்னு போறாருன்னு பாருங்க. நமக்கு நிறைய அவகாசம் இல்லாதனால எல்லா இடத்துலயும் அப்படியே போக வேண்டியதா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியான்னு சொன்னது விஞ்ஞாசாதிகரணம். அஸ்தி பிரம்ம அதுதான் ஜெகத்காரணம், ஜெகத்காரணத்தை லட்சணமா கோடிட்டு காண்பித்து பிரம்மம் இருக்குன்னு சொன்னார் வேண்மாதிகரணம். வெறும்னா பிரம்மம் இருக்குன்னு சொல்லல. அல்டிமேட்டா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்க நீங்க இருக்கிறதுலயே வசதியான ஒரு குவாலிட்டிய அவருக்கு காண்பித்து அவர் அந்த குவாலிட்டி கொண்ட ஒருத்தன் இருக்கான்னு சொல்லணும். அப்பதான் அது நல்லா பதியும். அதனால அல்டிமேட்டா இருக்கிறதுலயே பிரம்மத்துக்கு எவ்வளவு லட்சணங்கள் இருந்தாலும் அல்டிமேட்டான லட்சணம் எது? ஜெகத்காரணத்துவம். அதை கோடிட்டு காண்பித்து அதன் மூலமா லட்சணங்களை சொல்லி பிரம்மம் இருக்குன்னு சொன்னார். அப்பேற்பட்ட பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்? சாஸ்திரத்தினால மாத்திரமே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அந்த பிரம்மம் சாஸ்திரத்துல சமன்விதமா இருக்கு. அது அடுத்து இது 4 சூத்திரங்கள். இதுக்கப்புறம் வெறும் ஸ்ருதிகள் பிரதானம் சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன்னு போயிட்டு பிரகிருதி அதிகரணத்துல வரும்பொழுது மாத்திரம்தான் திரும்பவும் நிமித்தோபாதானம் 2மே பிரம்மன் தான் அது சித்தாந்தத்தினோட சொல்லிட்டு திரும்ப 2ல வரும்போது சாங்கியனை பத்தி வருதுன்னு வரும்போது வாதங்கள் வரும்போது
எப்படி பிரம்மத்து தான் ஜெகத்காரணம் எப்படி அப்படிங்கிற போது அதுக்கு ரெண்டு அவஸ்தை உண்டு, காரியம் காரணம். ஸ்தூல சிதச்சித் வஸ்து விசிஷ்டம்னா ஆரம்ப எனக்கு சொல்லணும், அதனால அதை சொல்லாமே இருந்துட்டலாம். சூக்ம சிதச்சித் வஸ்து விசிஷ்டம் பிரம்ம காரியம், ஸ்தூல சிதச்சித் வஸ்து விசிஷ்டம் பிரம்ம காரணம்னு பின்னாடி வரப்போகுது. இரண்டு அவஸ்தைகளை கொண்டது பிரம்மம் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் ஆகி நமக்கு போகுது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லாம மொத்த ஸ்ரீபாஷ்யத்தையும் திக்யாசாதிகனுக்கு சொல்லிட்டார், அது வேற சமாச்சாரம். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வாதங்களையும் ஒரே இடத்துலயே சொல்லி மொத்தமா நமக்கு தெளிவு வராம ஒண்ணு ஒன்னா எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் நம்மள அவ அபூர்வ பட்சிக்கலான்னு பாஷிக்காரரே கேட்டுண்டு அதுக்கு ஒரு ஒரு இடத்துலயும் அந்தந்த இடம் வரும்போது அதை ஆப்டா சமாதானம் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த இடத்துல சாங்கியனுக்கு நம்ம சொன்னது மேல சொன்ன இது அதுக்கு அவர் சமாதானம் அப்படி சொல்லியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படியே புரியலன்னா நான் அந்த பந்திக்கே உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பந்திக்கு அர்த்தம் சொல்றதுல என்ன பிரச்சனைனா, அந்த பந்தியை வாட்சி அர்த்தம் சொன்னா நம்ம இனி பரியந்த ஸ்மிருத்தடிகரணம் கூட முடிச்சிருக்க முடியாது. அதுதான் உண்மை. பந்தியை வாசிச்சு அதுக்கு நம்ம அர்த்தம் சொன்னாக்க இனி பரியந்தம் ஸ்மிருத்தடிகரணம் ஆயிருக்குது. இட் டேக்ஸ் டைம். அப்ப அடியனுக்குலாம் காலக்ஷேபம் சொல்லும் போது அப்படிதான் ஆச்சு, 5 வருஷம் ஆகும். நிதானமா சாதிச்சார் சுவாமி. நானா அதுக்காக நான் சொல்றேன், சிவபிரகாஷியோட சாதிச்சார், அது ஒரு காலம். இப்ப நமக்கு இந்த செமஸ்டர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அதுக்கு அனுகூலமா போக வேண்டியதா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு கதை மாதிரி அதை நம்ம உபன்யாசம் மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியும். வேற ஏதாவது கண்டிப்பா கண்டிப்பா. சுவாமி, ஒரே ஒரு டவுட் இருக்கு. இந்த அசத்காரியவாதம் நம்ம அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அன்னைக்கு சொல்லி கொடுத்ததோட சித்தாந்தி வாதத்துல இப்போ அதுல வந்து ஒரே லட்சணம்ன்ற விதியை தான் நிராகரிக்கப்படுறது. பட் ஆனா காரண பூதமும் காரியபூதமும் ஒண்ணுதான் அப்படிங்கறது நிராகரிக்கப்படல அப்படிங்கறது சொல்றா. அதுக்கு மேற்கொண்டு சொல்றதுல என்ன சொல்றான்னா, காரணபூதமாக உள்ள பிரம்மமே தன்னை மாறுதலுக்கு உட்படுத்தி கொண்டு தன்னை காட்டிலும் வேறுபட்ட உலகமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்றா. இப்போ நீங்க சொன்ன அதே மாதிரி அந்த 2 அவஸ்தைகள், அந்த சூக்ஷ்ம அப்படி அதேதான் வரும்ல, அதுக்கும் அப்ப அர்த்தம். அதான் அர்த்தம். அது அந்த இடத்துல ஏன் சொல்லலைன்னா, இதை சொல்றதுக்கு பின்னாடி இடம் வருது, ஆப்டா ஒரு இடம் வருது. என்னன்னா மாறுதலுக்கு உட்படுத்தி கொண்டுனா, அப்போ இது அவளோட அத்வைத்திலயும் அதே மாதிரி தானே சொல்றா, அவளும் அந்த மாதிரி போயிடாது. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப வந்து அசத்காரியவாதம்னா அது நையாயிகளுடைய வாதம். அசத்காரியவாதம் அத்வைத்திகளுக்கு மாதிரி போகாது. இன்னைக்கு போக்திரா பத்தியில வருது, அத்வைத்திகள் மாதிரி ஏன் போகாது அப்படின்னாக்கா, அவ வந்து பிரம்மத்துக்கே ஒண்ணு அவித்தியன்னு ஒண்ணு பரிகல்பித்தமா இருக்குன்னு கொண்டு போயிட்டா. அதனால அத்வைத்திகள் மாதிரி இல்ல. நீங்க பிரம்மத்துக்கே அவித்தியை பரிகல்பித்தம் ஆச்சுன்னா பிரம்ம வந்து ஜெகத்தா இதுவா இருக்குன்னு சொல்றா அவ. நம்ம பிரம்மத்துக்கு அவித்யா பரிகல்பித்தம்லாம் சொல்லல. அதனால இது அத்வைத்தி மாதிரி இல்ல. உட்படுத்தின்னு சொல்றாள். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த நீங்க சொன்ன இந்த அவஸ்தைகள் சூலம் இந்த அவஸ்தைகள் ஆமா ஆமா, தன்னை மாறுதலுக்கு உட்படுத்தி அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கிறது. நீங்க பாஷ்யத்துல பாருங்க, மாறுதல் விகாரம்னு இருக்கான்னு பாருங்க, இருக்காது, புரியாது. ஆமா ஆமா, விகாரம் பத பிரயோகம் சொன்னாதான் பிரம்மத்துக்கு நிர்விகாரம் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் அடிப்படும். தமிழ்ல நமக்கு எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கா, அது அப்படியே நீங்க மனசுல வாங்கிருக்க கூடாது. சம்ஸ்கிருதம் தான் மெயின். ஆமா ஆமா, பிரம்ம வந்து தானே காரியமா பரிணமிக்கிறது அப்படின்னு நான் சொன்னா கூட பரிணாமம் ஒரு அவஸ்தை. அப்ப உடனே விகாரம் ஆகுதா, சேஞ்ச், பரிணாமம் தான் சேஞ்ச். அப்ப சேஞ்ச் ஆகுதான்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது. பிரம்மமே ஜெகத்தா ஆயிருக்குன்ற ஆஸ்பெக்ட நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பதங்கள்லாம் வந்து பாரிபாஷிகம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய பதங்கள். அது அப்படியே எடுத்துக்க கூடாது. சரி சுவாமி, சரி சுவாமி, தேங்க்யூ சுவாமி. நோ இஷ்யூஸ். வேற ஏதாவது சந்தேகங்கள்? ஏன்னா இன்னைக்கு 2 அதிகாரங்கள் ரெண்டுமே சின்னதுதான், டபுள் ஆயிடும். அன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருந்து சொன்ன கொஞ்சம் வேகமாகவும் போச்சு, அது அதிகாரத்தை முடிக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க வாசிச்சிருந்து அதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுனாக்க நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க, அப்புறம் ஆரம்பிக்கலாம். இல்லை யாருக்காவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த சமாச்சாரங்கள்லாம் தெளிவா புரிஞ்சது இல்லையா? அந்த மனுஸ்மிருதி வாக்கியத்தை ஒன்னாவா பூர்வபக்ஷத்துல ஒண்ணு காமிச்சு சித்தாந்தத்துல கூட பாஷிக்காரர் பூர்த்தியா காமிச்சாரு. அது என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? முன் வந்து பூர்வபக்ஷத்துல அது என்ன எதுக்காக எடுத்து காமிச்சா
சித்தாந்தத்துல அது அவர் எப்படி பாஷைக்காரரோட அந்த மாதிரி அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னார். அது அது ஏதாவது நீங்க யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? அது புரிஞ்சுக்கிறதா? அது ரொம்ப முக்கியம், இதுக்காக கேட்கிறேன். சுவாமி, இந்த பூர்வபக்ஷி செலக்டிவா கோட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா தர்க்கத்தை கொண்டு யார் ஆலோசிக்கிறானோ அப்படின்ட்டு பூர்வபக்ஷி செலக்டிவா கோட் பண்ணிருக்கா. அதாவது 2வது வரி மட்டும் தான் கோட் பண்ணிருக்கா. மனுவும் சொல்லியிருக்கா. ஆனா மனு சொன்னது எதுன்னா, இந்த இவெல்லாம் ரிஷிகள் சொன்னதாகவே இருந்தாலும் வேதத்துக்கு முரண்பட்டு இருந்தால் அது தள்ள வேண்டியது, மற்றவற்றை தர்க்கம் கொண்டு ஆராய்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு மாதிரி அப்படி எனக்கு புரிஞ்சது. ஆமா, அதேதான். இது எதுக்கு இப்ப ஸ்பெசிபிக்கா அதை கேட்டேன்னாக்கா, நம்ம மொத்த ஸ்ரீபாஷ்யத்திலையும் ராசிகாரர் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஸ்ருதிகள்லயே உபனிஷத்துகள்லயே இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. நீங்க அது ஒரு பாதியை மாத்திரம் எடுத்துட்டேன்னாக்கா நம்ம சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டான அர்த்தம் வரும். அதை நீங்க ஃபுல்லா ஆத்யந்தம் பார்க்கணும். எந்த பிரகரணத்துல சொல்லியிருக்கார், யாரு சொல்லியிருக்கா, யார்கிட்ட சொல்றா, எதுக்காக சொல்றான்னு அந்த கான்டெக்ட்ல பார்க்கணும். பாத்தீங்கன்னா நம்ம சித்தாந்த அர்த்தம் தான் வரும். அப்ப மொத்தமா உபனிஷத்து இததான் சொல்லியிருக்கு, இதுதான் ரிஷிகளுடைய அபிப்பிராயம். அவன் அதை மைண்ட்ல வச்சிருந்தா அதெல்லாம் கிரகணம் பண்ணி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கா. உபனிஷத் அதை அனுசரிச்சு பிரம்மசூத்திரங்கள். வியாசருடைய அபிப்பிராயம் அதுதான், ராதராயணருடைய அபிப்பிராயம் அதுதான். அதைதான் அப்படியே பாஷ்யக்காரர் தானா டைரக்டா சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுறாம சங்கராச்சாரியர் மாதிரி பகவத் போதாயன கிருத்தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விற்கின்னா போதாயனர் சூத்திரக்காரருடைய சமகாலத்துல இருந்தவர், டைரக்டா அவர்கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கினவர். அவர் எழுதின அந்த விற்பி அதை அனுசரிச்சு இவர் எழுதியிருக்காருங்க. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துக்கு அது ஒரு பெரிய மேன்மை. ஸ்ரீபாஷ்யம் டைரக்டா சூத்திரத்துக்கு அர்த்தமோ இருக்கிற உபநிஷத் வாக்கியங்களுக்கு தானே எடுத்துக்கொண்டு அதுக்கு சூத்திரங்களை எழுதி தானே பாஷ்யத்தை எழுதினதோ கிடையாது. அதனாலதான் இது சித்தாந்தம் இவர்கிட்ட ஆரம்பிச்சதுன்னு இல்லை, இவருக்கு முன்னாடியும் அது இருந்தது. அதை பண்ணணும் நிறைய பேர் ட்ரை பண்ணாவால முடியல. அது அப்புறமா பாஷ்யக்காரர் சாதிச்சு கொடுத்த அப்படிங்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப நிறைய இனிமே உங்களுக்கு இப்ப முதல் அத்தியாயத்திலேயே வந்திருக்கோம் நிறைய இடங்களே ஃபுல்லு இந்த கட்டோபநிஷத்தை நீங்க பார்த்திருப்பேன். ஆணுமானிகாதிகரணத்துல ஃபுல்லா அப்படியே பார்த்தா எக்ஸாக்டா அது சாங்கியம் உங்களுக்கு நல்லா ஆப்டா ஃபுல்லா நீங்க காம்பேக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுதான் சாங்கிய பிலாசபி. அது அப்படியே அந்த காரிக்கையில பொருந்தும். அந்த கட்டோபநிஷத் வாக்கியத்துல இந்திரிய பராக்கியர்த்தா அர்ச்சேபியஸ்ச பரம்பணா மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரான்ற அந்த வாக்கியம் கடைசியில புருஷா நாபரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகட்டின்னு முடிஞ்சிருக்கு. அதான் அப்படியே சாங்கியனுடைய சித்தாந்தம் கூட்டிங்கன்னா 25 தத்துவம் வரும். புருஷன் தான் கடைசியா சொல்றது ஒரு தத்துவமா அப்படியே இருக்கு. அப்போ உபனிஷத் கபிலர் சொன்னதான் சொல்லியிருக்கான அந்த வாதம், அதுக்கு இப்படி அர்த்தம் இல்லைன்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மாதிரி நிறைய இடங்கள் இன்னைக்கு இதுக்கப்புறமா உங்களுக்கு வரப்போகுது. இது 3வது அத்தியாயம் எல்லாம் இன்னும் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு பாதியை எடுத்து அர்த்தம் சொல்றது அப்படிங்கிறது. அது மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த ஒரு இடத்து மட்டும் உங்களுக்கு கேட்டேன், வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேற்கொண்டு போலாமா? மேல போலாம் சுவாமி. ரைட். भवद्भक्त जनार्तिहन्तस्तुतृत्तमन्येष्वविचार्यतोक्तम् अभ्येवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विरङ्गवीरगुतुङ्गवेदमौलिविडतीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचलेस्थितबोधित शास्त्रवृन्दं शेषाद्रिनामकगुरुं शरणं गतोऽस्मि. तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीषमते. इष्टापरिग्रहाधिकरणम्. இந்த அதிகரணத்துக்கு அதிதேச அதிகரணம்னு பெயர். அதிதேச அதிகரணம் அப்படின்னா முன் சொன்ன சமாச்சாரமே தான். இலட்சணத்தை ஒரு பேசேஜா சொல்லிருக்கலாம், பட் ஆனா அந்த மாதிரியான ஆர்டர்ல அது இல்லை. சூத்திரக்காரருக்கோ சரி விருத்திக்காரருக்கோ தனியாவே அவ அதை மென்ஷன் பண்ணிருக்கிறதால பாஷ்யக்காரர்கள் ஒரு தனி அதிகரணமா போட்டிருக்காரு. அப்படிங்கிறது முன் சொன்ன விஷயத்தையே திரும்பவும்
எஸ்டாப்ளிஷ் இன்னும் அதை திடீகரணம் பண்றதுக்காக அதிதேசம்னு பேர் அதுக்கு. ஓகேவா? அதிதேசம்னாலே சொன்னதை தாண்டி திரும்ப அதே விஷயத்த சொல்றதுன்னு அர்த்தம். திரும்ப அதே விஷயம் மேல இப்ப விலட்சணத்துவாதிகரணத்துல என்ன சொன்னாலும் அந்த சமாச்சாரத்தையே இங்க இன்னும் கொஞ்சம் இந்த சூத்திரத்தினால திடீகரணம் பண்றாரு. என்ன விலட்சணத்துவாதிகரணத்துல சாங்கியனை மாத்திரம் கண்டனம் பண்ணாரு. இப்ப சாங்கியன் மாதிரியே இப்ப சாங்கியன் மாதிரியே இன்னும் சில பேர் ஒத்து போறான். சில விஷயங்கள் அனுமானத்தை மெயின் பிரமாணமாக வைத்துக் கொண்டு ஜகத்துக்கு காரணம் பரமாணுதான்னு சொல்லக்கூடிய பட்சங்கள் இருக்கு. நையாயிக்கால், வைசேஷிக்கால், பௌத்தால், இவெல்லாம் விசிஷ்ய நையாயிக்க வைசேஷிக்கால், பௌத்தால் இவெல்லாம் பரமாணுதான் ஜெகத்காரணம்னு சொல்லக்கூடியவா. ஓகே, இப்ப அவளுடைய வாதம் அதுக்கு லைன் அவருக்கு உடனே அவர் சமாதானம் சொல்றார். ஜெயின பட்சத்திலையும் பரமாணுதான் ஜெகத்காரணம். பாஷ்யக்காரர் நமக்கு தெரியும், அவர் கத்தியம் எழுதுறதுல சிறந்தவர், கை தேர்ந்தவர். கத்தியத்திரயம் நமக்கு தெரியும் எவ்வளவு அது குட்டியா இருக்கும், படிக்கிறது இடப்படான்னு இருக்கும். அது ஸ்டைல் இங்கேயும் காண்பித்திருப்பாரு இந்த அதிகரணத்துல. 2வது லைன்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கு பாருங்க. கணபக்ஷ அக்ஷபாத க்ஷபணக பிக்ஷு பக்ஷா ஷபிதாக வேதித்தவ்யாக எகிப்து. அதுதான் கணபக்ஷ அக்ஷபாத க்ஷபணக பிக்ஷு பக்ஷாக ஷாலே எகிர்த்தல் பாருங்க. ஷபிதாகனா கண்டனம் பண்ணப்பட்டவைகள், தூக்கடிக்கப்பட்டவைகள்னு தெரிஞ்சுக்கோங்க. வேதித்தவ்யாக அர்த்தம். யார் யாரு? கணபக்ஷ அப்படின்னா கண அப்படிங்கிற ஒரு தானியத்தை சாப்பிட்டவர், சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவர். கணாதர்னு பேர் அவருக்கு. அவர் தான் நியாய சாஸ்திரத்தை தோற்றுவித்தவர். கணபக்ஷ அவர். அக்ஷபாத காலில கண்ணு கௌதவர், அவர் தான் வைசேஷிகம்ன்ற சித்தாந்தத்தை தோற்றுவிச்சவர். க்ஷபணக நமக்கு தெரிஞ்சவா. க்ஷபணக யாரு? க்ஷபணகால்னு சொல்றது ஜெயின மெண்டிகன்ஸ் சொல்றது க்ஷபணக. பிக்ஷு பக்ஷ பௌத்தால சொல்றது. ஓகே, சோ இந்த பட்சங்கள் எல்லாருமே கணபக்ஷர் கணாகரால் தோற்று வைக்கப்பட்ட நியாயம், அக்ஷபாதரால தோற்று வைக்கப்பட்ட வைசேஷிகம், ஓகேவா, ஜெயினம், புத்தரால தோற்று வைக்கப்பட்ட பௌத்தம். இவா 4 பேரும் பரமாணுதான் ஜெகத்காரணம்னு சொல்றவா. இவருடைய பட்சத்தையும் இந்த அதிகரணத்தினால கண்டனம் பண்ணுகிறோம், ஏற்கவில்லை, ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதால. இது அவ தர்க்கத்தை மெயினாக வைத்துக் கொண்டு சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் ஸ்ருதிக்கு விரோதமான விஷயங்களை தெரிவிக்கும் வண்ணமாக இருப்பதால் இவர்களுடைய பட்சமும் ஸ்வீகரிப்பதற்கு அருகத்தை அற்றது அப்படின்னு சொல்றார். பின்னாடி 2வது பாதத்துல ஒரு அதிகரணத்துல ஒரு பட்சத்தை எடுத்து ஆத்தியத்தை கண்டிக்கிறார். இங்க ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் நமக்கு கொடுக்கிறார், இவாளும் வேண்டாம் அப்படின்னு. இங்க என்ன உங்களுக்கு பூர்வபக்ஷம்? நான் சொன்னதுதான் பூர்வபக்ஷம். இந்த மதங்கள் எல்லாரும் பரமாணு ஜெகத்காரணம்னு சொல்றதுல ஒத்துக்கிறான். ஆனா அதை சொல்ற விதத்துல வேறுபடுறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பரமாணுதான் ஜெகத்காரணம்னு சொல்ற விதத்துல இவ வேறுபடுறான். ஆனா பரமாணு ஜெகத்காரணம்னு சொல்றது ஒத்து போறது. அப்ப இவ 4 பேர் இந்த மாதிரி சொல்றதுனால பரமாணுதான் ஜெகத்காரணம்னு இருக்கட்டுமே, நீங்க ஒருத்தர் தானே ஸ்ருதியை வச்சுக்கொண்டு பிரம்ம ஜெகத்காரணம்னு சொல்றது அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்றது சித்தாந்தம் இல்ல. ஏத்தேன அப்படின்றது பாருங்க. ஏத்தேன சாங்கிய ஸ்மிருதி நிராகரணேன அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி சாங்கியத்தை வேண்டான்னு மேல சொன்னேனோ, அவன் சொன்ன பட்சங்களை கோடிட்டு காண்பித்து சாங்கியம் வேண்டான்னு சொன்னேனோ, அது மாதிரி சிஷ்ட அப்படின்னா மீதின்னு அர்த்தம். இவாலாம் மீதி. சாங்கியனையாவது ஏன் எல்லா இடத்துலயும் சாங்கியனை ஆத்தியந்த கண்டிக்கிறார் அப்படின்னாக்க ஒண்ணும் இல்லை, அவனோட நமக்கு அந்த சத்காரியவாதம்ன்ற கான்செப்ட்ல சில விஷயங்கள் ஒத்து போறது. அவன் சொல்லக்கூடிய விஷயத்தோட நம்மளுக்கு ஒத்து போறது சத்காரியவாதம்ன்ற கான்செப்ட். எஸ்பெஷலி காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே காரணத்துல சூக்ஷ்மமா இருக்குன்னு அவன் சொல்றான். அதை அப்படியே நம்ம ஒத்துக்கிறோம். அதுக்கு நம்ம சுத்தி சொல்லி இருக்குன்னு சொல்றோம். அவன் அதை அனுமானத்தினால சொல்றான். இதான் வித்தியாசம். அவன் அதை போய் ஒரு ஜடத்துக்கு சொல்றான், நம்ம அதை பிரம்மத்துக்கு சொல்றோம். இதான் வித்தியாசம். இந்த வித்தியாசங்கள் மட்டுமே தவிர அவன் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே காரணத்துல சூக்ஷ்மமா இருக்கு. ஓகே, அதனால அவனை நல்லா விலாவரியா கண்டனம் பண்றாரு. மீதி பேர்லாம் எந்த ஆஸ்பெக்ட்லயும் ஒத்து போறது இல்லை. அதனால அவள ஒரு லைன் தான் இங்க பின்னாடி விஸ்தரிக்கிற. ஏன்னா அந்த பாதமே அதுக்கு பேர் போன பாதம்ங்கிறதுனால
இந்த இடத்துல ஒரே இல்லை என்று சொல்றேன். ஓகே, இந்த சூத்திராட்சம் பாருங்க, அதாவது சித்தாந்த சூத்திரம். ஏத்து என்ன, எப்படி சாங்கியம் வேண்டாம்னு சொன்னேனோ அது மாதிரியே சிஷ்டாக மீதி இருக்கக்கூடியவர்கள் இவ 4 பேரும் கணபக்ஷ, அக்ஷபாத, ஷபனக, பிக்ஷு பக்ஷ, இவ எல்லாரும் சிஷ்டாக பரிசிஷ்டாக மீதி இருக்கக்கூடியவர்களும் அபரிகிரகாக வேதத்தை கிரகித்து கொள்ளாதவர்களாய் இருப்பதால், வேதத்தை ஒத்துக்காதவர்களாக இருப்பதால், ஒத்துக்காதன்னா கணபக்ஷர அக்ஷபாதர் வேதத்தை ஒத்துக்கிறார், ஆனா வேதத்தை மெயின் பிரமாணமா வச்சுக்கல, துடுப்பு சீட்டா தான் வச்சுருக்கா, அது மெயினா வச்சுக்கல, அதாவது வேணான்னு ஓரமா தான் வச்சிருக்கேன், எங்க ஓரமா அங்க மட்டும் எடுத்துக்கலாம் தள்ளி வச்சிருக்கா, மெயின் அனுமானம் தான், அந்த ஆஸ்பெக்ட்ல ஒத்துக்காதவான்னு சொல்றேன். வேதத்தை ஒன் ஆஃப் தி பிரமாணமா அவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு வச்சுட்டு இருக்கா, அதை மெயினா வச்சுக்கல. ஓகே, சோ வேதத்தை கிரகித்து கொள்ளாதவர்களாக இந்த மீதி இருக்கக்கூடியவர்கள் காணப்படுவதால், எப்படி சாங்கியத்தை வேணான்னு சொன்னேனோ அது மாதிரி இவர்களையும் சொன்னதாக ஆச்சு. அப்படி வியாக்கியாத்தாக, வியாக்கியாத்தாகனா சொல்லப்பட்டது ஏற்கனவே அப்படின்னு அர்த்தம். எப்படி சாங்கியத்தை வேணான்னு என்னென்ன காரணங்கள்லாம் மேல ஹைலைட் பண்ணி வேணான்னு சொன்னேனோ அது மொத்தம் இவாளுக்கும் பொருந்தும். இப்ப என்னமோ பூர்வபக்ஷத்துல பரமாணு காரணம் ஒண்ணுன்னு சொல்றாளே, அதனால என்னாக்கா அதுக்கு நான் இப்ப சொல்லிட்டேன், பரமாணு ஜெகத்காரணம்னு சொல்றீங்க, சொல்ற விதங்கள்லயாவது நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல. ஒருத்தன் சொல்றான் இல்லாததுல இருந்து இல்லாதது வந்தது, ஒருத்தன் சொல்றான் இருக்கிறதுல இருந்து இல்லாதது வந்தது, ஒருத்தன் ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னாலே அது சப்த பங்கத்தை கொண்டது, சியாத் அஸ்தி சியான் நாஸ்தி சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச அப்படிங்கிறான். என்னமோ க்ஷணிக்கம்னு ஒண்ணத்தை வச்சுன்னு பாடாப்படுத்துறேன். நையாயிக்கால் சொல்ற க்ஷணிக்கம் 3 க்ஷணம் வரைக்கும் உண்டு அப்படிங்கிறது, அயமேக்கா அயமேக்கா, அதை பின்னாடி வருமானம் அவங்களுக்கு சொல்றாரு என்னன்னு. பௌத்தன் ஒரு க்ஷணம் தான் எக்ஸத்த க்ஷணிக்கம்ன்றான். ஜெயினன் அது ஒரு இதுலயே 7 விதமா இருக்கு, இது இருக்கு, இது அங்க இல்ல, இது இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, அந்த மாதிரி ஏதோ சப்த பங்கம்னு வச்சுட்டு இருக்கான், அதை வச்சு ஆம்படுத்துறான். சோ நீங்க சொன்னாலும் பரமாணு காரணம்னு சொல்றீங்க, அதை சொல்ற விதம் இருக்கு, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட், அந்த மெத்தட்லயாவது நீங்க ஒத்து போறா? சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் வேறு வேற இருக்கு. உங்களுக்குள்ள ஒன்னுத்த காரணம்னு சொல்றதுல இந்த மாதிரி முரண்பாடு, இந்த மாதிரி முரண்பாடுகள்ல எதனால ஏற்படும்? ஆசிரியமா இருக்கக்கூடிய யாராலையும் ஏற்றப்படாத, கண்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வேதத்தை மெயின் பிரமாணமா வச்சுக்காததுனால வந்த பிரச்சனை. அது மெயின் பிரமாணமா வச்சிருந்தாக்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரல. நீங்க அதெல்லாம் வச்சுக்காததுனால என்னதான் தர்க்கத்தை கோடிட்டு காண்பித்து சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணியிருந்தாலும் வேதத்தை மெயின் பிரமாணமா ஒத்துக்காததுனால நீங்களும் தியாஜ்யந்தான்னு சொல்லி அந்த அதிகரணத்தை முடிக்கிறார். இதுக்கு அதிதேச அதிகரணம் பெயர், சிஷ்டா பரிக்கிரக அதிகரணம். அடுத்து போக்திரா பக்தி அதிகரணம். திரும்ப அதே விஷயம் தான், திரும்ப இங்க சாங்கியம் தான் பூர்வபக்ஷம். போக்திரா பக்தியில ஒரு பாதி பூர்வபக்ஷம், கடைசியில ஒரே ஒரு பதம் மட்டும்தான் சித்தாந்தம், சியால் லோகவத்து அப்படின்னு. போக்திரா பக்தேர் அவிபாகச்சேத் வரைக்கும் பூர்வபக்ஷம், சியால் லோகவத்து சித்தாந்தம். ஓகே, இந்த அதிகரணத்துல என்ன விசாரிக்கிறா? இங்க என்ன சொல்றான் சாங்கியம், இந்த அதிகரணத்துக்கும் விலட்சணத்துவாதிகரணத்துக்கும் சங்கதி, சிஷ்டாபரிக்கிரக அதிகரணத்தோட இல்ல, அது அதிதேச அதிகரணம். இந்த அதிகரணத்துக்கும் விலட்சணத்துவாதிகரணத்துக்கும் சங்கதி. என்ன சங்கதி? அங்க சாங்கியம் நம்ம என்னன்னு சொல்லி வாய மூடினோம், காரணமும் காரியமும் ஒரே மாதிரியான குவாலிட்டிஸை கொள்ளாமல் இருந்தாலும் இதுக்கு இதுதான் காரணம், இது அதுக்கு காரியம்தான், அப்படிதான் ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் நடுவுல சம்பந்தமானது காணப்படுறது. அதனால ஜெகத்காரணம் பிரம்மம் தான். அதனால இந்த பிரம்மம் ஜெகத்தை சரீரமாக கொண்டு, அர்த்தாத்து சேதனா சேத்தனங்களை சரீரமாக கொண்டு உள்ள சரீரியா இருக்கத்தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு நம்ம சொன்னோமா? அதை எடுத்துட்டு இப்ப பிரம்மத்துக்கு சரீரம் உண்டுன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த சரீரத்துக்கு உண்டான தோஷங்கள் ஜீவனுக்கு எப்படி அனிவாரியமோ, எந்த ரீசன்னாலையும் அது தடுபடாது, ஜீவனுக்கு வந்தே தீருமோ, அது மாதிரிக்கு பிரம்மத்துக்கு வரும் தானே அப்படின்னு கேட்டுட்டு வரான். இதான் சங்கதி. சம்சயம் என்ன? எப்படி ஜீவனுக்கு சரீரம்னு ஒண்ணு சம்பந்தம் சொல்லிட்டாலே சரீரத தோஷங்கள் அவனுக்கு வருதோ, அது மாதிரி பிரம்மத்துக்கு சரீரம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஜெகத் சரீரம், ஜெகத் சர்வம் சரீரம் தே, அந்த வாக்கியம் வேற காண்பித்தோம், ராமாயண வாக்கியம் பிரமாணம்.
அப்ப இந்த மொத்த ஜெகத்து உனக்கு சரீரம். அப்ப சரீரத்தை கொண்டவன் நீன்னு சொன்னாலே உனக்கும் சுகுதுக்காதிகள் அனிவாரியம், அவர்ஜனீயமாச்சே. அப்போ உனக்கு சுகுதுக்காதிகள் ஜீவன மாதிரி உண்டா இல்லையா அப்படின்னு சம்சயம். பூர்வபக்ஷம் நிச்சயேன உண்டு, நிச்சயேன உண்டுன்னு பூர்வபக்ஷம். அது எப்படி உண்டு? அதுக்கு மேல பூர்வபக்ஷம் நிச்சயம் உண்டு. எப்படி உண்டுன்னா அழகா கேட்கறான், என்ன கேட்கறான்? ஜீவன் சரீர சம்பந்தம் இல்லாத போது அவனுக்கும் இந்த சுக்க துக்காதிகளுடைய ஸ்பர்ஷம் கிடையாது. சுக்க துக்காதிகளால ஏற்படக்கூடியதுதான் கர்மா. கர்மாவினால சுக்க துக்கமா, சுக துக்கத்தினால கர்மாவா அப்படிங்கிறது. கர்மா, அது கர்மாங்கிறதே சுக துக்கத்தை தன்னிடத்தை கொண்டதுதான் அப்படிங்கிறதுனால அது சொன்னாலே கர்மாவை சொன்னதாக ஆச்சு. பின்னாடி பிரயோஜனத்தாதிகள்லாம் வருது. ஓகே, இருக்கட்டும். இப்ப சுகதுக்காஸ்பதமா ஜீவன் சரீர சம்பந்தத்தினாலதான் இருக்கான். சரீர சம்பந்தத்தை கொல்லாம இருந்தானாக்கா அவனும் அப்படி இல்லை. ஓகே, நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோம்? பின்னாடி சந்தியாதிகரணத்துல ஒரு இடம் வரும். ஜீவனுக்கும் இந்த அபகத பாப்மத்வாதி குணங்கள் உண்டாச்சே, நம்ம உபநிஷத்து தானே சொல்றது. பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அந்த குணங்கள் உண்டு. சத்திய சங்கல்பம்ங்கிறது பிரம்மத்துக்கு, மீதி எல்லாம் அந்த முக்த ஜீவனுக்கு உண்டு. அந்த சத்திய சங்கல்பம் பரமாத்மா ஜீவன் சொல்லியிருக்கோம். முக்த ஜீவனுக்கு இதெல்லாம் உண்டு. ஓகேவா? இப்ப அவன் என்ன கேட்கிறான்? ஆத்மா, ஜீவாத்மா சரீர சம்பந்தத்தை கொள்ளாம இருக்கும்போது அவனுக்கு எந்த தோஷமும் ஸ்பர்சிக்கல. சரீர சம்பந்தத்தை கொண்டானாக்க கர்மாவினால அவன் சுகதுக்கங்களுக்கு ஆட்படுறான். அது அனிவாரியம் அவனுக்கு, அவனால அதை மறுக்கவே முடியாது. இப்ப அவனுக்குள்ளேயே அவனையே சரீரமாக கொண்டு உள்ள இருக்காருன்னு போன அதிகாரத்தை சொன்னோம் இல்லையா? சரீரி பாவம், சரீர லட்சணம் வேற சொன்னோம். அப்ப இவருக்கும் அந்த சுகதுக்காரிகள் அனிவாரியம் தானே, எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்னு பூர்வபக்ஷம். அதுக்குள்ள நம்ம கேட்கிறோம், உள் கேள்வி ஒண்ணு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னாக்க, இததான் நாங்க சம்போக பிராப்தி சேர்ந்த வைசேஷியாக்க முன்னாடியே சொல்லிட்டோமே. இதுதான் நம்ம சம்போக பிராப்தி சேத் வைசேஷியாத்தான் அங்கேயே சொல்லிட்டோமே. அவர் உள்ள விசேஷமா இருக்கார், அவர் கிடையாதுன்னு சொன்னோமே. சம்போக பிராப்தி இது சேத் வரைக்கும் அங்கேயே பூர்வபக்ஷம். ஜீவ சரீரத்துக்குள்ள, அதாவது அங்க என்ன விசாரம்னா, ஹிருதயத்துக்குள்ள ஜீவன் இருக்கான். அது முன்னாடி அதெல்லாம் சொல்லிட்டான். அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மி திட்டலாம். ஹிருதய பிரவேசத்துக்கு ஜீவன் இருக்கான், அவனுக்குள்ள இவர் பரமாத்மா அந்தர்யாமியா இருக்காருன்னு சொல்லி வந்த இடம். அந்த மாதிரி ஹிருதயத்துக்குள்ள உபாசிய பூதமா இருக்கிற பரமாத்மா ஜீவனை சரீரமா கொண்டு உள்ள இருக்காருன்னு சொன்ன இடம். அப்ப உபாசன சம்பந்தமான இடம் அது. அங்க அப்படி நம்ம சொல்லும் போது அவன் கேட்டான், அவர் ஜீவனை சரீரமா கொண்டு உள்ள இருக்காருன்னா அப்போ ஹிருதயம் சரீரத்துல இருக்கு, அப்ப சரீரகத்த தோஷங்கள் அவருக்கும் வராதான்னு சம்போக பிராப்தி சேத் வைசேஷியா. அவர் ஜீவனை சரீரமா கொண்டு உள்ள இருந்தாலும் விசிஷ்டமா இருக்கார், அவருக்கும் வராது. ஜீவன் கர்மகிருத்த சரீரத்தை வச்சுருக்கான், அவர் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே. அப்ப இந்த சமாதானத்தை ஏற்கனவே சொல்லிட்டோமே, சொன்னதை திரும்ப இந்த இடத்துல சொல்லணுமான்னு நம்ம கேட்கிறோம். பூர்வபக்ஷ சாயா, அதுக்கு சித்தாந்தி சாயா பாஷிக்காரரே சொல்றாரு. என்ன பூர்வபக்ஷி சாயா அவரே சித்தாந்தம் சொல்றாரு. என்னென்ன, அதாவது அந்த இடம் ஹிருதயத்தை பத்தி மாத்திரம் பேசின இடம். உபாசிய பிரதேசம் ஹிருதயம், அதுக்குள்ள பரமாத்மா அங்குஷ்ட மாத்திர பிரமிதாக மத்திய ஆத்மனி திட்டத்தின்னு சொன்ன வாக்கியங்களை வச்சிருந்து உள்ள உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு ஜோதிஷ் ஸ்வரூபமா இருக்கிறதுலாம் வந்த இடம். அந்த கண்டினியூட்டியா அது அப்படியே அந்த அதிகரணமும் வரும். அவர் உள்ள இருக்கார், எங்க இருக்கார்? ஹிருதயத்துக்குள்ள இருக்கார். ஹிருதயத்துக்குள்ள முதல்ல யார் இருக்கா? ஜீவன் இருக்கான். ஜீவனுக்குள்ள பரமாத்மா இருக்கான். ஹிருதயத்தை கொண்டது ஜீவன், அவனுக்குள்ள அவர் இருக்கார். அப்ப ஜீவன் ஹிருதயத்துல இருக்கான், ஹிருதயம் சரீரத்துல இருக்கு. அப்ப சரீர தோஷம் ஜீவனுக்கு எப்படி, அதே மாதிரி பரமாத்மா கூட அங்க சுத்தி வளைச்சு சொன்ன இடம். அதுக்கு நீங்க வைசேஷத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு, இங்க அப்படி இல்லை. இது ஏற்கனவே சொன்னதாலாம் இல்ல, இங்க அப்படி இல்லை. இங்க ஸ்பஷ்டமா நீங்க என்ன சொல்லிட்டே போன அதிகரணத்துல, சரீரத்துக்கு இதான் லட்சணம், இந்த மாதிரியான ஒண்ணத்தை கொண்டவன் தான் ஜீவன், அந்த மாதிரியான ஒண்ணத்தை கொள்ளாதவர் பரமாத்மா. ஜீவனுக்கு சரீரம்ங்கிறது கர்மாவனால ஏற்படுறது. அவர் அகர்ம விஷயன். அவர் துவாசுபர்ணா சயுஜா சகாயா அந்த வாக்கியங்கள்லாம் காண்பித்து அவர் அகர்ம விஷயன்.
அப்பேற்பட்டவர் ஜெகத்தை மொத்தத்தையும் சரீரமா கொண்டு உள்ள இருக்காருன்னு நாங்க சொல்லிட்டோம். அவருக்கு கர்மவனால உண்டாக்கப்பட்ட சரீரம் இல்ல அப்படின்னா நீங்க சொல்லிட்டோம் அவனுக்கு சரீரம் உண்டுன்னு சொன்னேன். நம்ம 19 என்ன கேட்கற அதெல்லாம் விட்டுட்டான். அவனுக்கு என்ன வேணும்? ஜீவனுக்கு எப்படி சரீரத்தினுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டாக்க சரீரகத சுகதுக்காதிகள் அனிவாரியமோ யாராலையும் தடுக்க முடியாதோ அது மாதிரி பரமாத்மாவுக்கு ஏதோ ஒண்ணு சரீரம்னு ஒண்ணு சொல்றல விவகாரம் பண்றது. சரீரம் சரீரத்தை கொண்டவர் அப்படின்னு விவகாரம் பண்ணிட்டாலே சரீரத்துக்கு தோஷங்கள் அவருக்கு வரத்தானே வரும். அப்போ ஒன் ஹூ பொசஸ் ஷரீரா, ஓகே, யாருக்கு சரீரம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களோ அவளுக்கு அந்த சரீரகத்த தோஷங்கள் அனிவாரியம்னு உங்க வேதமே சொல்லியிருக்கு. பாஷ்யத்துல இருக்கு பாருங்க, சாந்தோக்கியத்துல. நகவை சரீரஸ்ய பிரியா பிரியோர் அபஹதிரஸ்தி அசரீரம் பாவசந்தன் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதான் இருக்கு. அது வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? சரீரஸ்ய சரீரத்தோடு கூடியவனுக்கு பிரியா பிரியம்னா சுகதுக்கம், அதை உள்ள கொண்டது கர்மா. இந்த சுகதுக்கங்களில் இருந்து வேறுபாடுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன? சரீரத்தோடு கூடியவனுக்கு சுகதுக்கங்கள் வந்தே தீரும், அதை யாராச்சும் இருக்க முடியாது. இதே சரீரமே இல்லாதவன் சுகதுக்கங்களை கொள்ளாது, ஏன்னா சரீரமே அவனுக்கு இல்லை. அப்படி பரமாத்மாவுக்கு சரீரமே இல்லைன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். பரமாத்மாவுக்கு ஜெகத்து சரீரம்னு சொன்னீங்கன்னா அப்ப உன் சுத்தி வாக்கியத்தினால அடிபடுறது, அப்ப அவருக்கு சுகதுக்காரிகள் வருமே பூர்வபக்ஷம். அழகா அதுதான் சூத்திரம் சொல்றது. போக்திரா பத்தி, போக்திர அப்படின்னா போக்திருத்தம்னா சாப்பிடுறது, அனுபவிக்கிறது, என்ஜாய் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். சுகதுக்கங்களை அனுபவிக்கும் தன்மை. போக்திருத்வ ஆபத்தி தான் போக்திரா பத்தி. ஆபத்தினா ஏற்படுறது, அது கண்டிப்பா ஏற்படும். ஒருத்தர் ஒருத்த அனுபவிப்பதற்கு உண்டான உபகரணத்தை கொண்டவர்னு சொன்னாலே அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த அனுபவிப்பதற்கு உண்டான உபகரணத்தினால ஏற்படக்கூடிய பிரியாபிரியங்கள் வந்தே தீரும். ஓகே, அதுல இருந்து வேறுபாட்டு இன்மையே அவர் பெறுகிறார். அவிபாகா, சரீர சம்பந்தம் தான், ஆனா சரீரத்தை கொள்ளல அப்படின்னா எப்படி? நீங்க சொன்னது அப்படிதானே இருக்கு. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அப்ப ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு சொல்ற மாதிரி வராம போட்டுமே. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா, ஜீவன் பரமாத்மா கிட்ட இருந்து வந்தவன். ஓகே, சிட்டி நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். அப்ப இப்போ ஜீவனு பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஜீவனுக்கு சரீர சம்பந்தத்தினால எல்லா தோஷங்களும் வரும், பரமாத்மாவுக்கு வராதுன்னு சொல்றேன். இது எப்படி? அவருக்கு சரீரம் ஜீவனா இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்ப சரீர சம்பந்தம்னாலே உன்னுடைய நகவை சரீரசிங் வாக்கியத்தினால அவருக்கு தானே வந்து சேரும். அப்ப அவருக்கும் வந்து சேர்றதுனால ஜீவனும் பிரம்மமும் வெவ்வேறு இல்லைன்னு தெரியுது. அவிபாகா, பிரிவின்மை. எதனால? போக்திரா பத்தினால. எப்படி ஜீவனுக்கு சரீர சம்பந்தத்தினால அனுபவிக்கும் தன்மையானது ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுறதோ அது மாதிரி பரமாத்மாவுக்கும் சரீர சம்பந்தத்தினால அனுபவிக்கும் தன்மையானது ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுறது. தஸ்மாத் ஜீவ பிரம்மணோஹோ ந விபாகா இதி சேத் அப்படின்னு பூர்வபக்ஷம். அப்ப ரெண்டு பேருக்கும் விபாகம் இல்லை, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற மாதிரியா ஆயிடுறது. அவ இவரும் தோஷத்தை கொண்டது, அது ஜீவனும் தோஷத்தை கொண்டது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ சொல்லக்கூடிய ஜெகத்காரணத்தை சுத்திக்காது, நான் சொல்ற பிறகு நீதான் ஜெகத்காரணம் பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம் சொல்ற, என்ன பெருசாலாம் எவ்வளவு பெருசா சொன்னானு, என்ன சியாத் லோகவத் விபாகா சியாத்னு அர்த்தம். சியாத் அப்படின்னா ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் நடுவுலை விபாகமானது உண்டு, பிரிவானது உண்டு. ரெண்டு பேரும் வெவ்வேறு தான். அது எப்படி சொல்றேன்? லோகவத்து. உலகத்திலே எக்ஸாம்பிள், லௌகிக எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்றது. லௌகிக எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு முன்னாடி சித்தாந்தத்தை சொல்றாரு. ஏம்பா நீ என்ன சொன்னியோ அது சித்திக்கவே சித்திக்காது. சரீரம்னு ஒண்ணு சொன்னாலே அது கர்ம சம்பந்தத்தினாலதான் வரும்னு நீ ஏதோ ஒண்ணு சொன்னியோ அது மாதிரி இல்ல. லோகத்தில் இருக்கிற எக்ஸாம்பிளை காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி சுத்திபூர்வகமாவே சொல்றேன். அது மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. கர்ம சம்பந்தம் இல்லாத சரீரங்களும் உண்டு லோகத்துல.
விசிஷ்ய நகவை சரீரஸ்யன்னு ஒரு வாக்கியம் சொன்னீங்க, அது ஜீவனை பத்தி பேசக்கூடிய பிரகரணம். ஜீவன் சரீர சம்பந்தத்தை கொண்டவன், அதனால அவனுக்கு கர்மாவிலிருந்து வேறுபாடு, அவனும் கர்மாவும் வெவ்வேறுங்கிறது கிடையாது. சரீர சம்பந்தத்தை கொண்டுட்டான், அதனால அவனுக்கு எல்லாம் ஏற்படும். அந்த பிரகரணமே ஜீவனை பத்தி பேசக்கூடிய பிரகரணம், அது பரமாத்மாவனுடைய பிரகரணமே இல்லை. ஜீவ பிரகரணத்துல இருக்கிற வாக்கியம் அதுதான் சொல்லும். அதை 8 பூர்வபக்ஷத்துல காமிச்சுட்டு சொல்லிட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கர்மாவை பத்தி ஜீவகதமா பேசக்கூடிய பிரகரணம், அது வேற ஒண்ணு. ரெண்டாவது, ஜீவன்லயே ஒரு வெரைட்டி இருக்கான், முக்தன்னு. இங்க இருந்து விடுபட்டவன், மோட்சத்தை அடைஞ்சவன். அங்க போய் அவன் ஏகதா பவதி, திரிதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவத்தின்னு தனக்கு வேணுங்கிற பரமாத்மா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட சத்திய சங்கல்பத்தினால, பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அபோத பாப்மத்வாதி குணங்கள் வெளிப்பட்டதுனால, பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக ஸ்ரீவைகுண்டத்துல சங்கல்பத்தை பண்ணிட்டு நானே அவனை மாதிரி இருக்கக்கூடிய நான் 1 ஆறேன், 10 ஆறேன், 12 ஆறேன், 3 ஆறேன், 5 ஆறேன், 7 ஆறேன் தன்னை சுட்டிச்சு கொண்டு எல்லா இடத்துலயும் அவருக்கு நான் என் முகம்தான் தெரியணும், நான் தான் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தன்னை அத்தனவா ஆக்கிக்கிறான். அத்தனையா தன்னை ஆக்கி கொண்டு கைங்கரியத்தை பண்ற இடங்கள் இருக்கு. இப்ப அங்க அவனுக்கு ஒரு சரீரம் வந்தது, அது எதனால வந்ததுன்னு கேக்குற. அது கர்மாவனால வந்தது இல்ல, அது முக்த ஜீவனுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல பிராப்தியினால ஏற்பட்டு இருக்கக்கூடிய சரீரம். இப்ப நீ மேல பூர்வபக்ஷத்தை என்ன கேட்ட, சரீரனாலே அது கர்மா உடனே வந்துடும், நீ இப்ப எங்கன்னா அனுமானத்தை வச்சுன்னு பேசாத. எங்க ஸ்ருதி சொல்லியிருக்கு, எங்க உபனிஷத்து இப்படி சொல்லியிருக்கு. இங்கே ஸ்தூல சரீரத்தை விடுறான், விரஜாநதியை தாண்டும் போது சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுட்டுதான் அவன் நுழையிறான். உள்ள ஆத்மா நுழைஞ்சு அங்க அவனுக்கு முக்த ஜீவனா சரீரத்தை பெற்று அதுல அவன் இத்தியாதி சங்கல்பங்களை பண்ணிக்கொண்டு ஏகதா பவதி, கிருதா பவதி, புருஷதா பவதி, சதத்திர தக்ஷத்து பரியேத்தி கிரீடன்னு ரமமானா எல்லாம் பண்றான் அப்படிங்கிறது. இந்த சரீரம் முக்தனுக்கு இருக்குன்னு ஸ்ருதி நான் காமித்த லட்சம் ஸ்ருதி இருக்கு. அதுக்கு எனக்கு உபநிஷம் இந்த பிரமாணங்களும் காமிக்க முடியும். இப்ப அந்த சரீரங்கள் கர்மாவினால உண்டானதா? இல்ல. அப்ப சரீரம்னு ஒண்ணு சொன்னாலே அது கர்மாவினால உண்டானதுன்னு சொல்லாத. அப்படி புரிஞ்சுட்டாதான் இந்த பிரச்சனை, அப்படி புரிஞ்சுக்கலன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல எங்க பரமாத்மா அகர்மவசியன், அவர் அகர்மவசியன். திரும்ப திரும்ப நாங்க அதை தான் சொல்றோம், கர்மவசியன் இல்லை, ஜீவன் கர்மவசியன். சரீர சம்பந்தம் அவனுக்கு உண்டு, ஏன்னா அவனுடைய புண்ணிய பாப்பங்களை அவன் இங்கதான் அனுபவிக்க முடியும், சரீரத்தை கொண்டு தான் அனுபவிக்க முடியும். பரமாத்மாவுக்கு புண்ணிய பாப்பம்னு ஒரு கான்செப்டே கிடையாது, அவர் அகர்மவசியன். அதனால ஜெகத்த சரீரமா கொண்டு அவர் இருக்கார் அப்படின்னா உள்ள சரீரியா இருந்து எல்லாத்தையும் ஏற்கிறாருன்னு அர்த்தம். அவர்கிட்ட இந்த தோஷங்கள்லாம் வராதுன்னு சொல்லிட்டான். இப்ப லௌகிக எக்ஸாம்பிள் காமிக்கிறான். சியால் லோகவத்து, லோகவத்துன்னு சொன்ன இல்லையா, லோகத்தை மாதிரி. லோகத்துல ராஜா இருக்கான், ராஜா அவன், இந்த தேசத்துக்கே ராஜா. அவன் கிட்ட தப்பு பண்ணக்கூடியவன் நல்லவன் 2 பேர் வரான். தப்பு பண்றவனுக்கு அவன் தண்டனை தரான், நல்லவனுக்கு வேற ஏதாவது ஒரு பரிசு கொடுக்குறான். இப்ப 2 பேருக்கும் சரீரம் உண்டு அப்படிங்கிறதுனால, சரீரம் உண்டுங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்னால தப்பு பண்ணவன் நல்லவனா கிடையாது. சரீரம் இருக்கா, உனக்கு தண்டனை தான் கொடுத்தானா? இல்ல தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறான், அவன்கிட்ட சரீரம் தான் இருக்கு. அப்படி இல்ல, அவளுக்கு உண்டானது அவளுக்கு அது கொடுத்துதான் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் சரீரம் அப்படின்னு ஒரே ஒண்ணு காமனா இருக்குங்கிறதுனால சரீரம்னு சொல்லிட்டாலே அது கர்மாவனானதான்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக லோகவத்துன்னு சொன்னார். இந்த விஷயத்தையே உபநிஷத்துல ஒண்ணு சொல்லும் போது, அந்த இடத்துல பாஷ்யக்காரர் அங்க திராவிட பாஷ்யம் எழுதியிருக்கக்கூடிய இடத்துல பெரிய சமாச்சாரம், அது இங்க பாஷ்யக்காரர் காண்பித்திருக்காரு. திராவிட பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காரு பாருங்க, பாஷ்யத்திலேயே இருக்கு. ஓகே ராஜா அப்படின்னு இருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒண்ணும் இல்ல, ராஜா அந்த ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை ஆளக்கூடியவன், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். சிம்மாசனத்தை இருந்தாலும் இல்லாட்டியே அங்க உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் ஃபேனு ஏசில இல்ல, கையில சாமரம் வீசுவான், அதான் காத்து. எதுக்காகனா அவரை அந்த கொசு ஈ பூச்சி எல்லாம் தீண்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீசுவான். இந்த சாமரத்தினால எப்படி அந்த புழு அந்த கொசு பூச்சி எல்லாம் அவரை தீண்டாம அந்த சாமரம் தடுத்து அவனை குழுன்னு வச்சுட்டு இருக்கோம். சாமானிய மக்கள் பூசிக்காத சந்தனாதிகளை அவன் பூசிப்பான். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி.
நம்ம ஊர்ல தயாரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறா பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ராஜா சாப்பிடக்கூடிய ஆப்பிள அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுறது இல்ல. ராஜா பூசிக்கக்கூடிய சந்தனத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பூசிக்கிறது. ஆனா அவள் சந்தனம் தான் பூசிக்கிறான், அவள் ஆப்பிள் தான் சாப்பிடறான். ராஜா சாப்பிடக்கூடிய கத்திரிக்காயை அந்த மக்கள் சாப்பிடுறது இல்ல, ஆனா அவளை கத்திரிக்காய் தான் சாப்பிடறான். அதுல குவாலிட்டியில வேறுபாடு இருக்கா? அதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவருக்குன்னா அவரது இஸ் அல்டிமேட். அப்ப ஏன் ஒரே சரீரம் ஒரே கான்செப்ட் ஜீவனுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, பரமாத்மாவுக்கு இல்லைன்னா இஸ் அல்டிமேட். அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணவர், அவருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு, அவருக்கு அந்த இது இருக்குன்னு உபநிஷத்துகள் போட்டுறது. ஈவன் அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அதான் வித்தியாசம். லோகத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு ராஜா அப்பேற்பட்ட குவாலிட்டிஸை கொண்டவன், அவனுக்கே உகந்ததானது அவன் மாத்திரம் உபயோகப்படுத்திக்கிறான், அது சாதாரண தன் கூட இருக்கக்கூடிய மக்களோ நாட்டு மக்களோ அதை உபயோகப்படுத்துறது இல்லையோ, அது மாதிரி பரமாத்மா தனக்கே உண்டான குவாலிட்டிஸ்னால இந்த மொத்த ஜகத்தையும் சரீரமாக கொண்டு எல்லாருமே சரீரியா இருந்தது எல்லாரையும் இயக்கிட்டு இருக்கார். அதனால உபயோக சரீரி பாவா. அதனால ஜெகத் சர்வம் சரீரம் அப்படிங்கிற வாக்கியம் ஒட்டி வரும். நகவை சரீர சேர்க்கிறது பத்த ஜீவனை பத்தி பேசக்கூடிய பிரகரணம், அது வேறு. சரீரம்னு சொன்னாலே கர்மபந்தம் உண்டுன்னா முக்தனுக்கு எங்க போச்சு? அதனால உன் வாதம் நிக்காது. காரணம் அதுக்குண்டான குவாலிட்டிஸை கொண்டதுனால வசதியா இருக்கு, காரியம் அதுக்குண்டான குவாலிட்டிஸை கொண்டதுனால காரண ஆசிரித்தமா இருக்கு. அதனால காரியம் காரணத்தை சரீரியாக கொண்டு காரணத்துக்கு சரீரமா இருக்குங்கிறது தான் சித்திக்கும். அதனால ஜெகத்காரணம் பிரம்மன் தான் சொல்லி முடிக்கிறார் அந்த அதிகரணத்தை. இதுக்கு கீழே பிரமத கோட்பாடுகள்னு இருக்கு, அது ஒண்ணும் இல்லை. சிம்பிளா அத்வைதிகள் மாத்திரம் இல்ல, பாஸ்கரர், யாதவ பிரகாஷர், இவா எல்லாருமே பிரம்மத்துக்கு அவித்யைன்னு ஒண்ணு வந்தது, உபாதின்னு சொல்றா பாஸ்கரர். யாதவ பிரகாஷர் அவித்யை தான் சொல்றார். அத்வைதிகள் சங்கராச்சாரியர் அவித்யை தான் சொல்றார். இவாலாம் அவித்யா பரிகல்பித்தம் பிரம்மம், அதனால அது ஜெகத்தா பரிணமிச்சதுன்னு. பிரம்ம ஏன் ஜெகத்தா பரிணமிச்சதுங்கிறதுக்கு ஒரு ரீசனை சொல்லியிருக்கா. அவளோட எங்க மதத்தை கம்பேர் பண்ணாதீங்கோ, அவளோட எங்க மதத்தை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு பாஷிகர். அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு பூர்வபக்ஷம் பண்றா. அதுக்கு சித்தாந்தம் சொல்லும் போது அவ எல்லாம் பிரம்மத்துக்கே ஒண்ணுத்த சொல்றான், அவித்யா பரிகல்பிதத்துவம், பிரம்ம உபாதி வசாத் பகுவாச்சுன்னு அவ ஒண்ணு சொல்றா. அத மாதிரி நாங்க ஒருபோதும் சொல்லல. பிரம்மம் தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய அல்டிமேட் பவர் சத்திய சங்கல்பம், அந்த ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கொண்டு அனைத்தையும் செய்து கொள்ள தன்மையை கொண்டது பிரம்மம், அல்டிமேட் அந்த பவர். அதை யூஸ் பண்ணி அது பகு ஆச்சுன்னு நாங்க சொல்றோம். அது உபநிஷத்தே சொல்லியிருக்கு, நாங்க சொல்றோம்னா நாங்க புதுசா சொல்ல. ஆனா நீங்க புதுசா என்ன சொல்லிட்டேன், பிரம்மத்துக்கு அவித்யா பரிகல்பிதம் அதனால அது காரியமா ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன். சோ அவா மதங்களோட எங்களை ஒப்பிடாதீங்கோ, அது ஒருபோதும் நிற்காது. இந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமே மாறுறதா இல்ல எப்படி அப்படின்னா இல்ல. எப்படி லயமானது ஏற்பட்டதோ சிருஷ்டி அதே மாதிரி கர்மாசிரித்தமா ஏற்பட போகுதுன்னு பின்னாடி வருது பிரயோஜன கர்ம அவிபாகாத், அந்த இடத்துல அதை விஸ்தாரமாக சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகரணத்தை முடிக்கிறார். ஹென்ஸ் வக்ர பத்தி அதிகரணம். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சொன்னதுல டவுட்ஸ் இருந்ததுனாக்க கேட்டுக்கலாம். ஒரு வாட்டி சேவிச்சுட்டு நாளைக்கு திரும்பி கேட்கறேன்னு சொன்னேன், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. அடியேன் சாமி இவரு சாதிக்கும் போது இந்த உபாதி அவித்யைன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சாய்ச்சு இல்லையா கடைசியில, அது கொஞ்சம் ப்ளீஸ். இன்னும் அது நீங்க வேதார்த்த சங்கிரகம் வாசிச்சலோ அது வந்துருக்கு இதெல்லாம். உபாதினா என்ன, அவித்யானா என்ன அப்படின்னு சொல்லி என்னன்னு புரிஞ்சுது. இந்த இடத்துல நீங்க சாதிக்கும் போது எப்படி அது கம்பைன் பண்ணிக்கிறதுங்கிறது இல்ல கம்பைன் பண்ற ஒண்ணும் இல்ல. பின்னாடி அதிகரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரமத கருத்துன்னு சொல்லிட்டு இருக்கு, இது பாஷ்யத்திலே இருக்கு. பரையத்து அப்படின்னு இருக்கு சுவாமி, இருக்கு. ஆமா பரையத்து அப்படின்னு பாஷ்யத்திலேயே இருக்கு. இது அந்த இடத்துல என்ன இருக்குன்ற ஜிஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் மொத்தமா. அந்த இடத்துல என்ன திரும்ப மீதி பேர் இந்த சூத்திரத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காரு பாஷ்யக்காரர். மீதி பேர் இந்த சூத்திரத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கானாக்க, பிரம்மம் எப்படி காரியமா ஆச்சுங்கிறதுனால இப்ப பிரச்சனை. நம்ம சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லல, சூக்ம சிதசித் வஸ்து, ஸ்தூல சிதசித் வஸ்துன்னு நம்மளுடைய கான்செப்ட் அது.
மீதி எல்லாரும் பிரம்மத்துக்கு அவித்யன்னு ஒரு பரிகல்பித்தமாகுது அப்படின்னு அத்வைத்திகள் யாதவ பிரகாஷம் அவளும் அத்வைத்தம் தான், பாஸ்கராச்சாரியர் தான் அத்வைத்தம் தான், எல்லாமே அத்வைத்தம் தான் இருக்கும். ஆனா அவ சொல்லக்கூடிய விதங்கள் வேற வேற. பாஸ்கராச்சாரியருடைய மதம் பிரம்மம் உபாதிவசாத் பகுவாக ஆட்சின்னு சொல்றா. யாதவ பிரகாஷரும் சங்கராச்சாரியரும் பிரம்மம் அவித்யா பரிகல்பித்தத்துவாத்து பகுவாக ஆட்சின்னு சொல்றான். சரியா? அப்ப அவ இப்படி சொல்லியிருக்காளே, அப்ப நீங்க மாத்திரம் இப்படி விசித்திரமாக சொன்னா எப்படின்னு அந்த சங்கா. அதுக்கு நீ இந்த மாதிரி அவாள மதங்களை வைத்துக் கொண்டு இங்க எங்களை கொஸ்டின் பண்றதுங்கிறது வேஸ்ட். ஏன்னா அவ பிரம்ம அல்டிமேட் பிரம்மம், அதுக்கே அவித்யன்னு ஒண்ணு சொல்றா, உபாதி வசாத்து மாறுறதுன்னு தான் சொல்லியிருக்கா. நாங்க ஃபுல்லா ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கோம் அதை அப்படியே சொல்லியிருக்கோம். ஸ்ருதியில பிரம்மம் தன்னுடைய சங்கல்பத்தினால, அதுதான் பிரம்மத்தினுடைய அல்டிமேட் பவர், சத்திய சங்கல்பத்துவம். அந்த சங்கல்பமும் எப்பவுமே சத்தியமா தான் இருக்குங்கிறதுனால அதுக்கு சத்திய சங்கல்பம்னே பேர். அந்த சங்கல்பத்தினால அது பகுவா ஆட்சின்னு தான் நாங்க சொல்றோம். அதுக்கு ஏதோ ஒரு பரிகல்பித்தம் ஏற்பட்டு அது ஜெகத்தா பரிணமிச்சதுன்னு நாங்க சொல்லல. அவ இதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கிற விஷயத்த சொல்றா, பேசுறாங்கிறதுனால அவளோட எங்களை கம்பேர் பண்ணி கொஸ்டின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேல இன்னொரு கேள்வி, பிரம்மம் ஜெகத்தாக மாறுறதுனாக்க பிரம்மத்தினுடைய மொத்த ஸ்வரூபமும் மாறுறதா, இல்ல பாதி மாறுறதா, இல்ல கால் வசாத்து மாறுறதா அப்படின்னு கேள்வி. அதற்கு பின்னாடி நகர்ம அவிபாகாதிதி சேத் அனாதித்வாத் உபபத்தியதே சாப்யுபலபியதே என்ற சூத்திரத்துல சொல்றேன். எப்படி ஜீவன் பத்த ஜீவன் இங்க வரான் அப்படிங்கிற சமாச்சாரத்தை அவங்க சொல்லிட்டாக்க இந்த பிரம்ம பாதி மாறித்தா ஃபுல்லா மாறித்தாங்கிற பேச்சு வராது. இன்னொன்னு இப்ப அடுத்த அதிகரணம் ஆரம்ப அதிகரணத்துல இந்த விசாரம் வரப்போகுது. பிரம்மம் ஃபுல்லா சுபாவமா மாறித்தா, சொரூபமா மாறித்தா, எப்படி மாறித்து ஜெகத்தான்னு பின்னாடி வரப்போகுது. நம்ம அடுத்ததான் பார்க்க போறோம். இந்த சமாச்சாரங்களை பின் வரக்கூடிய இடங்கள்ல நான் விஸ்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுவும் உங்களுக்கு சொல்லணுமேன்ட்டு அங்க இருக்குங்கிறதுனால அப்படின்னு சொன்னேன். இப்ப எனக்கு ஒரு இது இந்த ஸ்மிருதி பாதத்திலேயே இந்த மத்த இவாள மதத்துவாளெல்லாம் கண்டனம் பண்றாரு. இங்கேயும் தர்க்க பாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்க டீடைல்டா பண்றாரா, எப்படி பண்ற? நல்ல கேள்வி. எல்லா இடத்துலயும் பாஷிக்காரர் கண்டனம் தான் பண்ணுவார். 3-4 மாத்திரம்தான் கண்டனங்கள் கிடையாது. அதாவது 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல மாத்திரம்தான் ஒரு மதத்தை கோடிட்டு காண்பித்து கண்டனம்ங்கிறதே கிடையாது. முதல் 2 அத்தியாயங்கள்ல ஃபுல்லா அங்கங்க கண்டனங்கள் தான். இது ஏற்கனவே ஒருத்தர் முன்னாடி கேட்டா நான் சொன்னேன். அந்தந்த இடத்துல இப்ப இங்க பிரம்ம சரீரம்னு சொன்னதை வச்சுட்டு சாங்கியன் கேள்வி கேட்டான். அந்த ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் அவனை கண்டனம் பண்ணார். எல்லாரும் பரமாணு ஜெகத்காரன்னு ஒத்தி சொல்றா, அந்த ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் அவளை கண்டனம் பண்ணாரு. இப்பதான் நான் சொன்னேன், இன்னைக்கு கூட சொன்னேன். பின்னாடி தர்க்கபாதம்ங்கிறது அதுக்கு இன்னொரு பேர் உண்டுங்கிறது இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன். பரபக்ஷ நிராசம்னு பேர். மித்த மதங்கள் மொத்தத்தையும் சொல்லி அந்த மதம் என்ன சொல்றது அப்படிங்கறத இன் டீடைல் சொல்லி அவளை கண்டனம் பண்றாரு. அந்த மதம் என்ன சொல்றது இன் டீடைல் சொன்னாக்க அந்த ஒரு பாதத்துக்கு மட்டும் 500 பக்கம் எழுதணும். ஏன்னா ஒரு மதத்தினுடைய சமாச்சாரம் அப்பேற்பட்டது. பாஷிகாரர் அவருடைய மெயின் கோட்பாடுகள் என்ன, அது நமக்கு எப்படி விரோதமா இருக்குன்னு அடுத்த பாதத்துல அந்த மொத்த மதத்தையும் கண்டனம் பண்ற ஒரு அதிகரணத்தினால இந்த இடங்கள்லாம் அந்தந்த விஷயம் அவ கேட்கிற பூர்வபக்ஷத்துல எந்த விஷயத்துல கேட்கிறாளோ அந்த விஷயத்துல மாத்திரம் கண்டனம். அதனால இதை திரும்ப எப்படி கேட்பாளோ இன் வாட் டிஃபரெண்ட் வேஸ் தே வில் இன்டர்பிரட் தி வேதாஸ் ஹாஃப் வே. தட் இஸ் பாதி எங்க அவளுக்கு இதுவா இருக்கோ, தட் இஸ் அவ எங்க அவ இது பண்ணலாமோ, ராங் இன்டர்பிரிட்டேஷன் இல்ல, அவளுக்கு தகுந்தாப்புல பண்ணலாமோ அந்த மாதிரி இப்ப அந்தந்த ஆஸ்பெக்ட் எடுத்து இங்க ஸ்மிருதி பாதத்துல பண்றாரா? ஸ்மிருதி பாதம் அப்படின்னாலே என்னன்னு நான் சொன்னேன் ஆரம்பத்துல. ஸ்மிருதி இது உபபிரம நம்ம வச்சுட்டு இது பண்றது அதுல மெயினா யாருக்கும் சொன்னோம், நம்ம சாங்கியத்தை தான் சொன்னோம். ஆமா, சாங்கியத்தா அவர் கபிலர் ரிஷி அவரால் ஏற்றப்பட்டது, அதனால அது ஸ்மிருதியா ஒத்துக்கலாம்னு ஆரம்பிச்சது தானே. அப்ப இத பாதம் பூர்த்தியே உங்களுக்கு சாங்கியனுடைய கண்டனம் மாத்திரம் தான் வரும். ஸ்மிருதி பாதத்துல ஆல்மோஸ்ட் சாங்கியம் தானே. ஓகே. ஆமா, ஆரம்ப அதிகரணத்துல மாத்திரம் நடுவுல கொஞ்சம் அத்வைத்திகள் வருவா, மெயினா சாங்கியன் இருப்பான், நையாயிக்கால் கொஞ்சம் ஆரம்பத்துல இருப்பான், அவ்வளவுதான்.
ஆல்மோஸ்ட் ஸ்மிருதி பாதத்துல சாங்கியம் தான், அதான் இவனதான் கண்டனம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இல்லாம பண்ணல, விற்பிக்காரர் அப்படிதான் பண்ணிட்டு போயிருக்கு. அது ஆசிரியர் செய்திருக்கிறது தான் பாஷ்யம். சூத்திரங்கள் அதுக்கு அனுகுணமா இருக்கு. அது ஆசிரியர் எழுதப்பட்டது விற்பி, அது விற்பி ஆசிரியர் எழுதப்பட்டது பாஷ்யம். ஓகே, அதுல கண்டினியூட்டில அங்க எப்படி வந்திருக்கோ அது அப்படியே இங்க பாஷ்யக்காரர் கொடுத்திருக்காரு. இவனதான் பண்ணணும் அவனதான் பண்ணணுங்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல இது இந்த இடங்கள்ல எல்லாம் தான் நமக்கு நாளை பின்னி இப்படி ஒண்ணு எழுதாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எழுதவே இல்லை இந்த மாதிரி ஒண்ணுத்த அப்படின்னாக்க, அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் இவன் சொல்ற இவன் மதம் தான் ஒத்து வரும் போல இருக்கு, அப்ப இவனை தான் நம்ம எடுத்துக்கணும், இதுல இருந்து அனாவசியமா படிச்சுட்டு அப்படின்ட்டு விட்டுட்டு போடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இதை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன விஷயமா இருந்தாலும் அதை வெவ்வேறு வியூகங்கள்ல யோசிச்சு வெவ்வேறு விதமா நம்ம கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆமா, ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான், எதுவும் புதுசா சொல்ற விஷயமே இல்லை. நீங்க இதெல்லாம் வேதாந்த சக்கரம் மதி தீபிகாலாம் வாசிச்சுட்டு வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். வேதாந்த சக்கரத்தை சொல்லாததா, அதுல எல்லா விஷயமும் அவர் சொல்லிட்டாரு. ஜிக்ஞாசாதிகரணத்துல சொல்லாததா, ஜிக்ஞாசாதிகரணத்துல மொத்த ஸ்ரீபாஷ்யமும் இருக்கு. அப்புறம் திரும்ப ஏன் சுவாமி 544 சூத்திரம் எதுக்கு எழுதினார் அப்படின்னா, மொத்தத்தையும் ஒரே இடத்துல சொல்லிட்டா நம்ம படிக்க மாட்டோம். ஒண்ணு, அவ்வளவு தூரம் போய் எல்லாருக்கும் சேராது. 2, ஆனா எல்லாத்தையும் அங்க சொல்ல வேண்டிய நிர்ணயம் வந்தது, அதனால மொத்தத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எக்ஸ்பேண்ட் பண்றது. நீங்க ஒரு சமாச்சாரத்தை வெவ்வேறு எந்தெந்த விதமான ஆஸ்பெக்ட்ஸ்ல, மெனி ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லணும். ஒரு இடத்துல சொல்லும் போது வேற வேற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னாதான் சித்தாந்தம் ஸ்ப்ரெட் ஓவர் ஆகும், எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்காக தான் சொல்லியிருக்காரு. ஸ்மிருதி பாதத்துல சாங்கியம் மட்டும்தான் பண்றாரா அப்படிலாம் இல்லை. இந்த பாதத்துக்கு சாங்கிய கண்டனத்தினோட ஆரம்பிச்சதுன்றதுனால ஸ்மிருதி பாதம் பேர் வச்சிருக்கான், அவ்வளவுதான். இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. சுவாமி தேசிகன் தத்துவபக்த கலாபத்துல ஜீவசரத்துல இந்த மாதிரி நிறைய கண்டனம் பண்ணியிருப்பார். தத்துவபக்த கலாபத்துல ஸ்ரீபாஷ்யத்துல இல்லாத மதங்கள்லாம் வரும், எல்லாரும் கண்டனம் பண்றது. அது வேற, அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கிறவாளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக எழுதப்பட்டது. நம்ம மதம் தான் இருக்கிறதுலயே வசதி. பாஷிகாரனுடைய காலத்துல இல்லாத மதங்கள்லாம் அவர் காலத்துக்கு அப்புறமா வந்திருக்கு. அந்த மதங்கள் எல்லாமே கோடிட்டு காண்பித்து தேசிகன் கண்டனம் பண்ணியிருக்காரு. கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு அர்த்தம். பரமத பங்கத்திலயும் அப்படிதானா? பரமத பங்கம்லயும் ஆமா, பரமத பங்கத்திலயும் அப்படிதான். திரும்ப இதே நீங்க போய் எடுத்து பார்த்தேன்னாக்க இந்த அதிகரணங்கள் ஏதாவது கேட்ட விஷயம் தான் அங்க வரும். உடனே இது திரும்ப ஏன் அங்க வருது அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. அந்த இடத்துல அந்த அந்த புஸ்தகத்துக்கே அவர் அதான் பேர் வச்சிருக்காரு. யாரால எதெல்லாம் எல்லாராலையும் ஸ்ரீபாஷ்யம் படிச்சிட முடியாது, எல்லாரும் ஸ்ரீபாஷ்யம் படிக்கவும் கூடாது, அதுக்கு ஒரு ரூல்ஸும் இருக்கு. அப்படி இல்லாதவா எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி புஸ்தகங்களை படிச்சு தெரிஞ்சதுக்காக எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? ஆல் ஷுட் நோ, ஆல் ஷுட் கெட் தி நாலேஜ். ஆமா, ஓகே ஓகே, சரி சுவாமி, ரொம்ப தேங்க்ஸ். ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு முடிச்சுக்கலாம். பகவத் அனுகிரகம் புதன்கிழமைக்கு ஆரம்பணாதிகரணம் பார்ப்போம். ஓகே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அடியேன் உத்தரவு சுவாமி.